செயற்கரிய செயல் எதுன்னு. நாங்கள் என்னமோ ஒரு 6 பேர் பேசிக்கிட்டு இருந்தோம். நீங்கள் சொல்கிறீங்க, இங்கே வந்து உட்காந்து கேளு, இதை விட செயற்கரிய செயல் உலகத்தை வேற எதுவும் இல்லை. சும்மா நீங்கள் 6 பேர் என்னமோ வந்ததை சொல்லிக்கிட்டே இருக்கிறீங்க. நாங்கள் 3 மணி நேரமாக உட்காந்து இதை அப்படியே கேட்டுக்கிட்டு இருக்கிறோமே, இதை விட பெரிய செயற்கரிய செயல் உலகத்தில் என்ன இருக்க முடியும்னு. அப்படி பார்த்தா நீங்கள் தவம் செய்தீர்கள், நேரத்தை தானம் செய்தீர்கள். உங்களுக்கு முதல்ல நன்றி. இப்ப நாம ஒரு ஒரு சின்ன ஒரு ஆராய்ச்சி பண்ணா ஒரு முடிவுக்கு வந்துடலாம். கொடுக்கறத பத்தி திருவள்ளுவர் சொன்ன மாதிரி ஒரு வார்த்தை நினைச்சு கூட நீங்க பார்க்க முடியாது. கொடுக்கறதுல சந்தோஷம் இருக்குன்னு சொன்னார் சார். யாருக்காவது இருக்குமா? கொடுக்கறதுல சந்தோஷம் இருக்குமா? திருக்குறளார் முனுசாமின்னு ஒரு பேச்சாளர் எங்களுக்கு முன்னாடி இருந்தார், சீனியர். அவர் சொல்வாரு, கடையில் முதலாளி உட்கார்ந்துருப்பாரு, இந்த கோயில் திருவிழாவுக்கு நன்கொடைன்னு கேட்டு வருவான். வர்றவன் கேட்பான், அந்த கணக்கு பிள்ளைய பார்த்து கேட்பான், ஐயா இப்போ எப்படி இருக்காரு? ஏன்னா நன்கொடை கேட்கறது மூடு பார்த்து கேட்கணும்ல. ஐயா இப்போ எப்படி இருக்கிறார்? கணக்கு பிள்ளை சொல்வாராம், 5ல் இருக்கிறாரு, 4க்கு வந்துருவாரு. என்ன 6 அறிவு இப்ப இல்லை, நிதானத்தில் இல்லை, 5 அறிவில் இருக்கிறாரு. நீ காசு கேட்டா 4 அறிவுக்கு வந்துருவாரு. அதனால்தான் அவருக்கு கணக்கு பிள்ளைன்னே பேராம். 6ஆ 5ஆ 4ஆன்னு கணக்கு பார்க்கறதால தான் அவருக்கு கணக்கு பிள்ளைன்னே பேரு அப்படின்னு. ஏன்னா நன்கொடை கேட்ட உடனே சில பேருக்கு அப்படி குப்புன்னு எகுரும்பாரு. வந்துட்டாங்க ஒரு மஞ்ச பைய தூக்கிக்கிட்டு அவன் ஏதாவது ஒரு நன்கொடைன்னு கேட்டு, ஏன் இப்படி உயர எடுக்கிறீங்க? கொடுக்கறது அவ்வளவு ஈஸி இல்லைங்க. ஆனா திருவள்ளுவர் எழுதி தொலைச்சு விட்டார், என்ன ஈத்துவக்கும் இன்பம் அறியார்கள். இன்பம்ங்கிறார் சார், கொடுக்கறதுல ஒரு சந்தோஷம் இருக்குது அப்படிங்கிறார். நம்புவீங்களா? ஒரு உதாரணம் சொல்றேன். பாரதிக்கு வாழ்க்கையில வறுமை வந்தது, கடையத்துல போய் வாழ வேண்டிய கஷ்டம் வந்தது, ரொம்ப துக்கம், கடையத்துல போய் வாழ வேண்டியிருக்கு. அங்க ஒருத்தர் வீட்டுல தங்கி இருக்கிறார். பாரதி கிழிஞ்ச துணி போட்டிருக்கிறாரு. அந்த வீட்டுக்காரருக்கு மனசு கஷ்டமா இருக்கு. எவ்வளவு பெரிய கவிஞன் இவன், இவன் இப்படி துணியோடு இப்படி அலையறாரு அப்படின்னு பீரோவை திறந்து 10 சொல்லுவாங்க குடும்பங்கள்ல. 10 முழம் இந்த வேஷ்டி, மேல போடுற அங்க வஸ்திரம் 6, 10 அப்படின்னு பேர். ஒரு 10 புதுசா அப்படி மேல இருந்து எடுத்து, அவர் பெரிய பணக்காரர் கடையத்துல, 10 எடுத்து, பாரதி தப்பா நினைக்காத, இதை இடுப்புல கட்டு, இந்த கிழிஞ்ச வேஷ்டி கட்டிக்கிட்டு வெளியில போவாத, எனக்கு மனசு கஷ்டமா இருக்கு, இதை எடுத்து இடுப்புல கட்டு, இந்த புது அங்கவஸ்திரத்தை போட்டுக்கோ, போயிட்டு வா, வெளியில போயிட்டு வா அப்படி ஜாலியா நம்பால் கிளம்பினாருங்க. அப்படி பெருசா அது மேல போட்டு கீழே அந்த 10 முழ வேஷ்டியை கட்டிக்கிட்டு அப்படியே போனாருங்க. போனா காலை குளிர்ல ஒருத்தன் உடம்பு நடுங்கிட்டு ஒரு பிச்சை எடுக்கிற ஒரு தோழர் படுத்திருக்கிறான். அவன் இப்படி பார்த்துட்டு, பாரதி ஷோ எவ்வளவு கஷ்டம், எவ்வளவு கஷ்டம் இரு அப்படின்னு பாருங்க, 10 முழ வேஷ்டி அப்படியே கழட்டி அவனுக்கு கொடுத்துட்டு 6 முழ தொண்டை எடுத்து இடுப்புல கட்டிக்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டாரு. அவருக்கு எப்படி இருக்கும் அந்த பணக்காரருக்கு? என்னடா அநியாயம், என்னடா அநியாயம், நான் உனக்கு புதுசு கொடுத்தேன், நீ 10 செகண்டுக்குள்ள போய் எவங்கிட்டயோ கொடுத்துட்டு திரும்பி வந்துட்டியே, நியாயமாடா இது? சரி, நீ கொடுக்கணும்னு முடிவு பண்ணா கூட கொடுத்து தொலை. என்ன பண்ணிருக்கலாம்? மேல போட்டிருந்தல்ல 6 முழம், அதை அவனுக்கு கொடுத்துட்டு 10 முழத்தை இடுப்புல கட்ட வேண்டியதானே. நீ ஏன் 10 முழத்தை எடுத்து கைட்டி கொடுத்த? பாரதி வார்த்தை, வெளியில் இருப்பவனுக்கு குளிர் அதிகம் இல்லையா? 6 முழம் பத்தாது, 10 முழம் தான் குளிருக்கு இதமாக இருக்கும், கொடுத்து விட்டு வந்தேன். இப்ப பாரதி கிட்ட என்னங்க இருந்தது? ஒண்ணுமே இல்லை. ஆனா அவன் குளிர்ல கஷ்டப்படுறான்னு உடனே இடுப்புல இருக்கிற வேஷ்டியை கைட்டி அவன் கையில கொடுத்துட்டு மேல் தொண்டை போத்திட்டு அந்த ஆள் அங்கேருந்து வந்துட்டான். இப்ப நீங்க சொல்லுங்க, பாரதி ஏழையா பணக்காரனா? பிறர் வறுமை கண்ட போது அவன் கோடீஸ்வரனாக மாறுகிறான். என்ன இருக்கோ கைட்டி அப்படியே கையில கொடுத்துட்டு வச்சுக்கடா அப்படின்ட்டு திரும்பி வந்தான். இந்த வீட்டு பணக்காரர் பார்த்தார், உன்னை திருத்த முடியாது, ஆனா இந்த இப்படி துண்டோட அலைஞ்சா எனக்கு அவமானம், இரு அப்படின்ட்டு நேரா உள்ள போய் மறுபடியும் ஒரு 10 முழம் அந்த வேஷ்டியை எடுத்துட்டு வந்து இதை இடுப்புல கட்டினார். ஓய் பார்த்தீரா, கொடுத்தால் தான் காணும் வரும். நீர் கொடுத்தீர், நான் கொடுத்தேன், நான் கொடுத்தேன், நீர் கொடுத்தீர், கொடுத்தால் தானே வரும். சார் எவ்வளவு பெரிய வாழ்க்கை நுட்பம். இப்ப நாமெல்லாம் ஏசி ஹால்ல உட்கார்ந்து இருக்கிறோம், நமக்கு ஒரு உண்மை தெரியாது. பழைய காலத்துல வீடு கட்டும் போது எப்படி வீடு கட்டுவாங்கன்னா, இங்க வாசல் வச்சா எதிரில் ஒரு வாசல் வைப்பாங்க,
இங்க ஜன்னல் வச்சா எதிரில் ஒரு ஜன்னல் வைப்பாங்க. அதுக்கு என்னங்க பேரு? கிராஸ் வென்டிலேஷன் தியரின்னு பேரு. ஓஷோ எழுதுவாரு, காற்று உள்ளே வருகிற போதே கேட்டுக்கொண்டே வரும், நான் வெளியில் போக முடியுமா, நான் வெளியில் போக முடியுமா என்று கேட்கும். முடியாது என்று சொன்னால் காற்று உன் ஜன்னலுக்குள்ளேயே வராது. அப்போ காற்று உள்ள நுழைகிற போதே வெளியில் போவதற்கு வழி கேட்பதை போல செல்வம் உள்ளே நுழைகிற போதே வெளியில் செல்வதற்கும் வழி கேட்கும். தானம் கொடுக்கிறவனுக்கு தான் மீண்டும் மீண்டும் செல்வம் வந்து கொண்டே இருக்கும். இப்ப நீங்க என்ன நினைப்பீங்க? அப்ப ஏதோ ஒண்ணு கிடைக்கும்னு தானம் பண்றது நல்லதா? அது மட்டமான குவாலிட்டி இல்ல. ஏதோ ஒண்ணு நமக்கு கிடைக்கும் அப்படின்னு தானம் பண்ணா பாரதி நினைச்சாரா புது வேஷ்டி கிடைக்கும்னு? இல்ல பின்னால இதை உட்காந்து சுகி சிவம்னு ஒருத்தர் 1:15 மணிக்கு பசி நேரத்தில் உட்காந்து அறுத்துக்கிட்டு இருப்பாருன்னு பாரதி நினைச்சாரா? இல்ல. என்ன அர்த்தம்? 1:15 வாட்ச பார்க்காதீங்க, அது வரைக்கும் பேச போறேன்னு அர்த்தம். 12:45 தான் ஆகுது, இருந்தால் 1:15 நான் முடிக்கிற நேரத்தை சொல்ல வேண்டாமா, அதுக்காக சேர்த்து சொல்றேன், அவ்வளவுதான். உடனே வாட்ச பார்க்கறாங்க சார். நல்லது. அதாவது கிராஸ் வென்டிலேஷன், உள்ள நுழைகிற போதே காற்று வெளியில் போவதை போல் செல்வம் வெளியே செல்கிறது. நீங்க என்ன நினைப்பீங்க? ஒண்ணு, ஓ கொடுத்தா புகழ் வரும்ங்கிறதுக்காக கொடுக்கறாங்க, கொடுத்தா புண்ணியம் வரும் அப்படிங்கிறதுக்காக கொடுக்கறாங்கன்னு. எங்க திருவள்ளுவர் அச்சா சார் அதுக்கு மேல என்ன, வரும்னு நினைச்சு கொடுக்காதற, வராதுன்னு தெரிஞ்சாலும் கொடு. எங்க சொல்றாரு? மேல் உலகம் இல் எனிலும் இதலே நன்று. கொடுத்தா மேல் உலகம்னு ஒரு சொர்க்கம் கிடைக்கும், அதனால கொடுக்கிறேன்னா. வள்ளுவர் சொன்னார், எனக்கு சொர்க்கம் எல்லாம் வேணாம், அது இல்லைன்னா கூட நான் கொடுப்பேன். மேல் உலகம் இல் எனினும் ஈதலே நன்று அப்படின்னார். ஏன் சார் அப்படி ஏன் கொடுக்கணும்? கொடுக்கிறதுங்கிறது ரூபாயை கொடுக்கிறோன்னு பொருள் இல்லை. ஒரு ஜென் மாஸ்டர், ஒரு மிகப்பெரிய ஞானி வாழ்ந்தாரு. அவர் யாரை பார்த்தாலும் ஒரு கொனஸ்ட பண்ணுவார். யாராவது வந்து நின்ன உடனே ஒரு காசு கொடு, ஒரு காசு கொடு எல்லாம் கேட்டான். பைத்தியமே, யாராவது ஒரு காசு கேட்பாங்களா உலகத்துல? என்ன இப்படி முட்டாள்தனம் பண்ற? கேட்கவே மாட்டார். யாரை பார்த்தா ஒரு காசு கொடு, ஒரு காசு கொடு. அவர் சிஷ்யர்கள்லாம் பெரும் பணக்காரங்க. உனக்கு என்ன வேணுமோ நாங்க தரோம், எவ்வளவு லட்சம் வேணுமோ நாங்க தரோம். இந்த வர்றவன் போறவன்ட்டெல்லாம் ஒரு காசு கேட்காத. ஏன் இப்படி கேட்கிற? பதிலும் சொல்லல. அவருக்கு மரண படுக்கையில் இருந்தாருங்க. அப்ப சிஷ்யர்கள்லாம் அழுதுகிட்டே கேட்டாங்க, உனக்கு பணமே தேவையில்லை, கொடுக்க நாங்க தயாரா இருந்தோம், அப்படி இருக்கும் போது வர்றவன் போறன்ட்ட ஒரு காசு கொடு, ஒரு காசு கொடுன்னு கேட்டியே, ஏன் அப்படின்னு. அந்த ஜென் குரு சொன்னார், ஒரு காசு கொடுன்னு கேட்கறது ஏன் தெரியுமா? ஒருவன் கொடுக்க தொடங்கினால்தான் அவனது ஆணவம் மறைந்து அவனுக்குள் ஞானம் பிறக்க தொடங்கும். எப்படி? அவனுக்கு ஒரு பற்று இருக்குல்ல, பொருள் பற்று, ஒரு பற்று இருக்குல்ல, அதுல ஒரு இறுக்கம் இருக்குல்ல. ஒரு காசு கொடுக்குறேன் அப்படின்னா என்ன அர்த்தம்? அதுல இருந்து அவன் விலக ஆரம்பிக்கிறான். இது என்னது இல்ல, நான் கொடுக்க தயாரா இருக்கிறேன் அப்படின்னு. ஒரு மனிதன் ஞானம் அடைய வேண்டும் என்றால் கொடுக்கிற பழக்கம் இருந்தால் மட்டும்தான் அவன் ஞானம் அடைய முடியும் என்று நிரூபித்தார். நீங்க தமிழ்நாட்டு இலக்கியங்கள்ல ஒரு ஆச்சரியம் இருக்குங்க. வடநாட்டு இலக்கியங்கள் கர்ணனை ஹீரோவா சொல்லல. வடநாட்டு இலக்கியங்கள் கர்ணனை வில்லனா படம் பிடிச்சாங்க. துஷ்ட சதுஷ்டர்கள் அப்படின்னு வடநாட்டு இலக்கியங்கள் கர்ணனை ஒரு வில்லனா வச்சாங்க. தமிழ்நாட்டில் கர்ணன் எவ்வளவு பெரிய ஹீரோ தெரியுமா? சிவாஜி கணேசன் கர்ணன் ஒரு படம் நடிக்கிறது. அப்ப சிவாஜி கணேசன் அதுல கர்ணனா ஹீரோவா நடிக்கிறார்னா தமிழ்நாட்டோட மைண்ட் செட் என்னன்னு கேட்டீங்கன்னா, நமக்கு கர்ணன் வில்லன் இல்ல, ஹீரோ. நீங்க யோசிக்கிறீங்க அது என்னன்னா, எப்பவுமே இப்படிதான். இந்தியால எல்லாரும் ஒண்ணு நினைச்சா தமிழ்நாடு மட்டும் தனியா ஒண்ணு நினைப்பமே ஒழிய, நீ என்னடா சொல்றது, நீ ஹீரோனா வில்லன், நீ வில்லன்னா ஹீரோ, அதுதான் எங்க தமிழ் இயல்பு. பாருங்க, நார்த் இந்தியா முழுக்க கர்ணன் வில்லன், சவுத் இந்தியால மட்டும் கர்ணன் ஹீரோ. கர்ணமோட்சம், கர்ணமோட்சம் கதை சொல்றது பெரிய விஷயம் ஒண்ணு இல்ல. அந்த கர்ணன் கிட்ட கிருஷ்ணன் கடைசியா வர்றான். ஏன்னா என்ன அம்பு போட்டு சாகவே இல்லை, என்ன அம்பு போட்டாலும் சாக மாட்டேங்கிறான். கடைசியா அர்ஜுனனை பார்த்து கிருஷ்ணன் சொல்லுவான், இந்த போற நிறுத்து, நான் ஒரு 5 மினிட்ஸ் ஒரு சின்ன வேலை பார்க்க வேண்டியிருக்கு, பார்த்துட்டு வரேன்ட்டு ஒரு கிழ அந்தணன் வடிவத்தை எடுத்துக்கிட்டு அங்கேருந்து வந்து நின்று, எனக்கு வந்து தயவு செய்து இப்போ நீ சாகிறதுக்கு முன்னாடி ஒரு தானம் கொடுங்க. நல்லா யோசிச்சுக்கோங்க. தானம் கொடுத்தே பழக்கப்பட்டவனா இருந்தா கூட சாகிறதுக்கு முன்னாடி ஒருத்தர் தானம் கேட்டா எப்படி இருப்பான் தெரியுமா? ஏண்டா உங்களுக்கு எல்லாம் நேரங்காலமே கிடையாதாடா,
எனக்கே மூச்சு சடுகுடு அடிக்கிட்டு இருக்குது, இப்ப கொண்டாந்து கை நீட்டுற. ஆவியோ நிலையில் கலங்கியது, யாக்கை அகத்ததோ புறத்ததோ அறியேன். உயிர் உள்ளையா வெளியிலையான்னு தெரியாதுரா. ஆவியோ நிலையில் கலங்கியது, யாக்கை அகத்ததோ புறத்ததோ அறியேன். அப்படியெல்லாம் நான் நடுங்கிட்டு இருக்கிற பொருளெல்லாம் நயக்கும் பக்குவம் நான் கொடுத்து 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 பழக்கப்பட்டேன். அப்பெல்லாம் வராம இப்ப வந்து கேட்கிறியே, திட்டல, என்கிட்ட என்னடா இருக்கு, இப்ப வந்து என்ன கேட்டு என்ன இல்லேன்னு சொல்ல வச்சிடாது. வாழ்நாள் முழுக்க நான் கொடுத்திருக்கிறேன், என்ன இல்லேன்னு சொல்ல வச்சிடாது. இருக்கிறத தான் கேட்க வந்தேன். என்ன இருக்கு, நீ தானம் கொடுத்து தானம் கொடுத்து தானம் கொடுத்து புண்ணியம் சேர்த்திருக்கல்ல, ஆமா அத கொடு. கொடுக்கிறவங்க கூட சொல்லுவான், ஏய் மிச்சமே அது ஒண்ணுதான்டா இருக்கு, அதையும் வாங்கிட்டு போறதுக்கு ஒரு பையன் வந்துட்டேடா அப்படின்னு. கர்ணன் அப்படி சொல்லல, நல்ல வேளை இருக்கிறத கேட்டேன், என்கிட்ட இல்லைன்னா என்ன இல்லைன்னு சொல்ல வச்சிருப்பேன். இந்த இடத்துல நீட்டு கைய தர்றேன்னு இந்த நெஞ்சில ஒரு அம்பு அதை அசைச்சு, ஏன்னா தாரவாத்து கொடுக்கறதுக்கு தண்ணியில தான் அப்படி கொடுக்கணும், தண்ணி அந்த இடத்துல இல்ல, ரத்தத்தை அப்படி கையில வாங்கி இப்படி அப்படின்னு பாருங்க, அப்படி கையை நீட்டி, அதான் மரபு தானம் பண்றது. கர்ணன் அப்படி தானம் பண்ணா, கிருஷ்ண பரமாத்மா அந்த வடிவத்தில் வந்தவன் கையை அப்படி கீழே நீட்டினா. கொடுக்க ஆரம்பிச்ச உடனே மனிதன் கை மேலே போனது, கடவுள் கை கீழே வந்தது. எவ்வளவு பெரிய ஆளா இருக்கட்டும், கண்ணபெருமான் கையை நீட்டி கீழே வாங்கிட்டார், கொண்ட அப்படின்னு. இதுல இன்னொரு டாப் சார், அப்படி கர்ண சொட்டு சொட்டு சொட்டுன்னு அந்த ரத்தம் கீழே விடுது. அப்படி கர்ண அப்படி கிருஷ்ணன் வாங்கிக்கிட்டே அப்படின்னு. அது அந்த என் டி ராமாராவ் ஒரு நடிப்பு நடிப்பான் பாருங்க அந்த கர்ணன் படத்துல, அடே பாவி, அதுக்கே சீஃப் மினிஸ்டர் ஆக்கிடலாம், அதுக்கு தானே ஆக்கணும். அந்த கண்ணு குறும்பா அந்த கண்ணனை பார்க்கும், கர்ணனை பார்க்கும். அந்த கர்ணனுக்கு மூச்சு திணறும் பாருங்க. இப்ப கிருஷ்ண பரமாத்மா கர்ணன் கிட்ட சொல்றார், என்ன சொன்னார் தெரியுங்களா, உனக்கு என்ன வேணும்னு கேளு. சார் எப்படி நமக்கு எரிச்சல் தெரியுங்களா, கஷ்டப்படுறேன்னு ஒருத்தர் சொல்லி சரி ஒழிஞ்சு போகுதுன்னு நாம ஒரு 10,000 ரூபாய் எடுத்து கையில் கொடுத்து வச்சுக்கோன்னா, நான் பாரிஸ் வரைக்கும் போறேன், உங்களுக்கு என்னென்ன வேணும்னு சொன்னீங்கன்னா வாங்கிட்டு வந்து ஃப்ரீயா கொடுப்பேன்னா. ஏய் எங்கிட்ட நீ வாங்கிட்டு போய் எங்கிட்டே நீ வந்து ஃப்ரீயா கொடுப்பியா, கையில வாங்கிட்டு இருக்கிறான் சார் கிருஷ்ண பரமாத்மா. அப்போ உனக்கு என்ன வேணும் என்ன கேளு அப்படின்னு நான் பாருங்க. இங்கதான் விளக்கம் எழுதுனா தமிழ்ல, என்ன இதுவரையில இந்த கிருஷ்ண பரமாத்மா இந்த வார்த்தை சொல்லல, இப்ப ஏண்டா சொன்னான்னு கேட்டான். கொடுத்து பழகிய கர்ணன் ரத்தம் கையில் பட்டதும் கடவுளுக்கும் கொடுக்க வேண்டும் என்ற எண்ணம் தோன்றிவிட்டது. இல்லைன்னா நம்ம மான மரியாதை கப்பல் ஏறிடுண்டா, இவன் மனுஷனே கொடுக்குறான், அப்ப நான் கொடுக்கலன்னா எனக்கு என்ன மரியாதை இருக்குது அப்படின்னு. உனக்கு என்ன பொருள் என்ன வேணும்னு என்ன கேடு அப்படின்னு. அப்ப கர்ணன் கேட்டான், இன்னொரு பிறவி உண்டானாலும் இல்லை என்று சொல்லாத இதயம் நீ அளித்தருள் என்றார். எனக்கு இன்னொரு பிறவி இருந்தாலும் இல்லைன்னு சொல்லாத ஒரு ஒரு பெருமையை எனக்கு தா. அதனால்தான் இவங்க சொன்னாங்க, தானத்துக்கு தேவை தனம் அல்ல மனம் அப்படிங்கிற ஒரு கருத்தை சொன்னாங்க. தவம்ங்கிறது என்ன, மனத்தை நெறிப்படுத்துவது தவம். இவங்க என்ன சொன்னாங்க, மனத்தை சரிப்படுத்துவது தானம். ஏன்னா மனசு வேணும்ல கொடுக்கறதுக்கு ஒண்ணு மட்டும், மனதை நெறிப்படுத்துவதை பற்றி இவர்கள் பேசினார்கள், மனத்தை சரிப்படுத்துவதை பற்றி இவர்கள் பேசினார்கள். தானம் என்பதும் தவம் என்பதும் அந்த ஒரு புள்ளியில சந்திக்குது. இந்த பெருமையினுடைய அந்த எல்லையில கடைசியில போய் நின்னா, மனதை நெறிப்படுத்துவது சுலபமான விஷயமா? தவத்தை பத்தி பேசிட்டாங்க சார். உண்மையிலேயே அவங்க சொன்ன மாதிரி ஒரு 3 நிமிஷம் இல்ல, ஒரு 30 செகண்ட் இந்த மனசை ஒரு இடத்துல வைக்க முடியாது. ஆனா ஓஷோ மட்டும்தான் எனக்கு தெரிஞ்சு சார், தியானம் என்பது ஏதோ ஒன்றை செய்வது அல்ல அப்படின்னு டிக்ளேர் பண்ணவர். எல்லாரும் தியானம் பண்ணிட்டியா தியானம் பண்ணிட்டியா தியானம் பண்ணிட்டியான்னு கேட்பாங்க. ஓஷோ உடைச்சார், தியானம் என்பது ஒருபோதும் ஒன்றை செய்வதல்ல, எதையும் செய்யாதிருக்கும் நிலைதான் தியானம் என்பது. எதுவுமே கிடையாது, திங்கிங் கூட கிடையாது, எந்த செயலும் கிடையாது. அப்படி இருக்கக்கூடிய நிலைக்கு தான் தியானம்னு பேரு. அந்த தியானத்திலிருந்து தவம் பிறக்கிறது. நீங்க யோசிப்பீங்க, நீங்க டாக்டர்ஸ் நிறைய பேர் இருக்கீங்க, பேஷண்ட்ஸ் இருப்பீங்க, இல்ல பேஷண்ட்ஸே டாக்டர்ஸா இருப்பீங்க, டாக்டர்ஸே பேஷண்டா இருப்பீங்க, எத்தனையோ சான்சஸ் ஆர் தேர். நீங்க மருந்து கொடுத்துட்டாப்லயே உங்களுக்கு மனசுல வருத்தமோ துக்கமோ இல்லையா? உங்க வீட்டுல பெண்கள் பிரச்சனை இல்லையா? உங்க வீட்டுல வந்து அப்பா பிரச்சனை இல்லையா? உங்க குடும்பத்துக்குள்ள சிக்கல் இல்லையா? எல்லாம் அடுத்தவனுக்கு பிரிஸ்கிரிப்ஷன் எழுதலாம், அவரவனுக்குன்னு வரும்போது
எவ்வளவு கஷ்டம் இருக்கு, எவ்வளவு வேதனை இருக்கு சார். இது வரைக்கும் யாருமே நினைச்சு பார்க்காத ஒரு பகுதியை புத்தர் விளக்குனார் சார். இன்னைக்கு பைத்தியம் பிடிச்ச மாதிரி எல்லாரும் என்ன பண்றான், அந்த சாமியார் ஆசிரமத்துக்கு போலாமா, இந்த சாமியார் ஆசிரமத்துக்கு போலாமா, அங்க போய் மெடிடேட் பண்ணலாமா, இவர் மெத்தட் கரெக்டா, அவர் நான் பேர் சொல்ல முடியாது, எனக்கு இருக்கிற ரெஸ்ட்ரிக்ஷன். இவர் மெத்தட் கரெக்டா, மூச்சு விட்டு இழுக்கிறதா, டுப்பு டுப்புன்னு வெளியே விடுறதா, 10 தடவை பிடிச்சுக்கிறதா, 15 தடவை வெளியே விடுறதா, ஒன்னும் பிரயோஜனம் இல்லப்பா, ஒன்னும் பிரயோஜனம் இல்லப்பா. ஏன், ஆசிரமத்தில் இருக்கிற வரைக்கும் கொஞ்சம் ஏதோ கம்ஃபர்டபுளா இருக்கிற மாதிரி இருக்கும், வெளியே வந்தோடனே மறுபடியும் புட்டுங்கள் தாங்க. அதை விட ஆசிரமத்து சாமியாருக்கு ரெய்டு இப்ப பிரச்சனை, கிரிமினல் கேஸ் பிரச்சனை. நான் இந்த ஊரை சொல்லல, பொதுவா வெளியூர் சொல்லிட்டு இருக்கிறேன். டெல்லியில் நேற்று பாத்தீங்களா, டெல்லியில பாத்தீங்களா சிக்கிக்கிட்டாரு ஒருத்தர். என்ன சொல்ல வர, இன்ஸ்டிடியூஷன் போனா பிரச்சனை வரத்தானே செய்யும். என்னுடைய அபிப்பிராயம் சார், சாமியார்கள்லாம் இண்டிவிஜுவலா தான் இருக்கணுமே ஒழிய இன்ஸ்டிடியூஷனா இருக்கவே கூடாது. ஏன்னா அவங்க ஞானம் அடைய முடியாது, முக்தி அடைய முடியாது, வேண்டுமானால் ஜெயிலுக்கு போக முடியுமே ஒழிய அவர்களால் ஞானம் அடைய முடியாது. ஐ டிக்ளேர் தட். எனக்கு எல்லாம் பயம் கிடையாது, ஐ டிக்ளேர் தட். புத்தர் சொல்றாரு, என்ன ஆனந்தன் ஒரு சிஷ்யன் சார், ஆனந்தன் ஒரு சிஷ்யன், அவனை கூப்பிட்டாரு, குடிக்க தண்ணி வேணும், போய் தண்ணி எடுத்துட்டு வா. ஆனந்தன் கமண்டலத்தை எடுத்துக்கிட்டு தண்ணி போனா, அந்த இடம், அந்த ஆத்துல அந்த இடத்துல போய் தண்ணி எடுத்துட்டு வா அப்படின்னார். அவன் போகும்போது ஒன்று நடந்து போச்சு சார். ஒரு மாட்டு வண்டி அந்த இடத்துல அந்த இடத்துல அந்த ஓடையை கடந்துருச்சு. அந்த ஓடையை கடந்துக்கிட்டு மாட்டு வண்டி போகுது. இப்ப என்ன ஆகும் உங்களுக்கு தெரியும், ஒரு ஓடையில மாட்டு வண்டி போச்சுன்னா அந்த தண்ணி கலங்கிடுமா இல்லையா, சேறு சகதி ஆயிடும் இல்ல, குடிக்கிறதுக்கு எடுக்க முடியுமா. ஆனந்தன் இப்படியே நின்னான், 5 நிமிஷம் ஆச்சு, 10 நிமிஷம் ஆச்சு, ஒன்னும் இல்லை, கலங்கியே இருக்கு. திரும்பி வந்தான், அங்க தண்ணி கலங்கி இருக்கு, சேரும் சகதியமா இருக்கு, நான் வேணா அதுக்கும் முன்னாடி மேல போய் எடுத்துட்டு வரட்டுமா. வாணாம், அதே இடத்துல இருந்து எடுத்துட்டு வா. அது அவங்களுக்கு தொந்தரவா இருந்தா எனக்கும் இருக்கும், இது இவங்களுக்கு மட்டும் தொந்தரவு இல்லை, அது அவங்களுக்கு எவ்வளவு தொந்தரவோ அவ்வளவு தொந்தரவு எங்களுக்கும் இருக்கும். பேசும்போது கான்சென்ட்ரேஷன் கிடைக்கும், தயவுசெய்து கொஞ்சம் அப்படி நகர்த்திருங்க அதை. ரைட், 1 மினிட். இப்ப புத்தர் சொல்றாரு, அதே இடத்துல தண்ணியை கொண்டாடினார். அவன் மறுபடியும் போனான் சார், தண்ணி தெளியல, தண்ணியும் தெரியாது, தண்ணி போட்டவனும் தெரிய மாட்டேங்குது, தண்ணி தெரியல. திரும்பி வந்தா, நான் வேணா கொஞ்சம் தள்ளிப்ப அங்கேயே எடுத்துட்டு 1 மணி நேரம் வெயிட் பண்ணான். கொஞ்ச நேரம் கழிச்சு பளிங்கு மாதிரி அந்த தண்ணி தெளிஞ்சது. தண்ணியை கமண்டலத்துல எடுத்துக்கிட்டு அங்கேருந்து இங்க வந்து அந்த தண்ணியை புத்தர்கிட்ட கொடுத்தான். சார், ஒரு பியூட்டிஃபுல் கொஸ்டின் கேட்டார் புத்தர். ஆனந்தா, இந்த தண்ணீர் தெளிவதற்கு நீ என்ன செய்தாய்? இந்த தண்ணீர் தெளிவதற்கு நீ என்ன செய்தாய்? அவன் சொன்னான், நான் ஒன்றும் செய்யாமல் காத்திருந்தேன், அது தெளிந்தது. இது பல பேருக்கு புரிவதில்லை. மனம் கலங்கியவுடன் அவரை பார்க்கலாமா, இவரை பார்க்கலாமா, அந்த சாமியாரிடத்தில் போய் கயிறு கட்டலாமா, இந்த சாமியாரிடத்தில் போய் தீட்சை வாங்கலாமா என்று மனிதர்கள் அலைகிறார்கள். ஒன்றும் செய்யாமல் சும்மா இருந்தால் மனம் தானாகவே தெளிவடையும் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். இட்ஸ் a very great message. மனுஷனுக்கு எதையாவது ஒன்ன பண்ணி தன்னை சரியாக்கணும் நினைப்பானே ஒழிய ஒண்ணுமே பண்ணாம இருந்தா சில பிரச்சனை தானாவே சரியா போகும். பெரிய விஷயம். அதுக்கு என்ன வேணும்? பொறுமை வேணும். ஒண்ணுமே பண்ணாம எப்படி உட்கார்ந்து இருக்கிறது? ஆமா, மனசுல எண்ணம் வரும், எண்ணங்களை இப்படி வேடிக்கை பார்க்கணும். நான் சொல்றது சாதாரண விஷயம் இல்லைங்க. இதை கற்றுக் கொடுக்கறதுக்கு 5 லட்சம் 8 லட்சம் 10 லட்சம்னு எல்லாரும் கிளாஸ் நடத்துறான். சில சமயத்துல எண்ணங்கள் வரும்போது எண்ணங்களுக்கு பின்னால போகாம எண்ணங்களை வேடிக்கை பார்க்கணும். எண்ணங்கள் எங்க போகுது அப்படின்னு வேடிக்கை பார்க்கணும். அதுதான் தவம். தவங்கிறது ஏதோ ஒண்ணு செய்வதல்ல, ஏதும் செய்யாதிருத்தல் அப்படின்னு ஒரு பியூட்டிஃபுல் டெஃபினேஷனை புத்தர் நமக்கு வழங்குகிறார். சரி, இப்ப நம்ம ஒரு முடிவுக்கு வருவோம். செயற்கரிய செயல் அப்படின்னு கேட்டாங்க. கொஞ்சம் உறுப்பு தானத்தை பத்தியும் 2 கட்சியுமே நல்ல செய்திகளை சொன்னாங்க. நான் ஒரே ஒரு உண்மையை அந்த இடத்துல விளக்கிடுறேன். நிறைய சமயங்களில் இருக்கிற சாஸ்திரங்கள் உறுப்பு தானத்துக்கு விரோதமாக இருக்கிறது. I have read so many literatures. அதுல சாஸ்திரத்துல என்ன சொல்றான், நீ இந்த உறுப்பெல்லாம் கொடுத்துட்டேன்னா மறுபடியும் ஒரு நாள் உன்னை இறைவன் எழுப்புகிற போது அது உங்ககிட்ட இருக்காது அப்படிங்கிறாங்க. அப்போ உன்னை எழுப்புவாரு, அன்னைக்கு அந்த தானம் கொடுத்துட்டா அந்த உறுப்பு இருக்காது. இது ஒரு ஸ்கூல் ஆஃப் தாட். இன்னொரு ஸ்கூல் ஆஃப் தாட் எது? ஈவன் ஹிந்து ஸ்கூல் ஆஃப் தாட்ல என்ன இருக்கு தெரியுங்களா?
அவனவனுக்கு அவன் கர்மால ஒரு உறுப்புல ப்ராப்ளம் வருதுன்னு சொன்னா அவனுடைய இன்ன பாவத்தால இந்த உறுப்புல ப்ராப்ளம் வருது, நீ டொனேட் பண்ணாத. இருக்கு, நான் புஸ்தகங்கள் காட்ட முடியும், சாஸ்திரங்கள் காட்ட முடியும். நான் இப்ப அதை உடைக்கத்தான் இப்ப பேசுறேன். எனக்கு அதை பத்தி கவலை கிடையாது. சாஸ்திரங்கள் இருக்கு, நீ இதை கொடுத்துட்டேன்னா இதாயிடும், அதை கொடுத்துட்டேன்னா இதாயிடும், அந்த பாவம் உனக்கு வந்துடும், இப்படி நிறைய சொல்வாங்க. இப்ப சொல்லட்டுமா? மேல் உலகம் இல் எனிலும் ஈதலே நன்று என்று சொன்ன திருவள்ளுவர் போல் சொல்லுகிறேன். அதனால் பாவம் வரும் என்றாலும் கூட கொடுப்பது தவறில்லை. கொடுப்பதால் வருகிற பாவத்தை கூட மனிதன் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இன்னொருவரை வாழ வைக்கிறதுக்காக, இன்னொருவரை வாழ வைப்பதற்காக என் மரணத்திற்கு பிறகு ஒன்று பயன்படும் என்று சொன்னால் அதை கொடுப்பதில் என்ன தவறு இருக்கிறது? இறந்த பிறகு கண்களை எடுக்கலாம், இருக்கும் போது ரத்தத்தை கொடுக்கலாம், என்னென்ன தேவைப்படுகிறதோ அதை எடுத்து மற்றவர்களுக்கு கொடுக்கிற போது அதனால் ஒரு பாவம் வரும் என்றால் அதை ஏற்றுக்கொள்ள கூடாதா? ராமானுஜர் சொல்லலையா? திருக்கோஷ்டியூர் கோபுரத்து மேல ஏறி நின்றுகிட்டு ராமானுஜர் சொன்னார், இதை வெளிப்படுத்துவதால் எனக்கு என்ன பாவம் வந்தாலும் நான் ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்கிறேன், கேட்கிறவர்கள் சொர்க்கம் போவார்கள் அல்லவா என்று சொன்னதை போல உறுப்பு தானத்தை பல சாஸ்திரங்கள் கண்டிக்கின்றன என்றாலும் அதை பற்றி கவலைப்படாதீர்கள். அந்த சாஸ்திரங்கள் சொல்லுவதை நீங்கள் பின்பற்ற வேண்டிய அவசியம் இல்லை. ஏன் இதை நான் வெளிப்படுத்துறேன்? இன்னைக்கு சார் முறையா கண்தானம் கொடுத்தா இந்தியாவில் பல பேருடைய கண்களை காப்பாற்ற முடியும். எல்லாருமே கண்தானம் கொடுக்கிறது தீர்மானிச்சா என் மரணத்துக்கு பிறகு எடுத்துக்கங்கன்னு சொன்னா பார்வையற்றவர்களுக்கு சரி செய்யக்கூடிய பல பேருக்கு இந்தியாவில் அந்த கண் பார்வை வந்துடும். அதை நம்ம யோசிக்கணுமா இல்லையா? இத்தனை பேர் வாழ்வது அப்படிங்கிற போது என்ன பெரிய பாவம் வந்துட போகுது? இன்னொன்னு நான் சொல்லட்டுமா? நீங்க டாக்டர்ஸ் இருக்கிறீங்க, நான் வேதிக் இதுல இருந்து கோட் பண்ணட்டுமா? என்ன மருத்துவமே பண்ணக்கூடாதுன்னு இருக்கு. ஆமா, நீங்க மருத்துவம் பண்றது ஒரு கர்மாவனால அந்த பாவம் வருது, நீ வைத்தியம் பண்ணிட்டேன்னா அந்த பாவம் ஒன்ன வந்து பிடிக்கும்னு இருக்கு. நான் என் புத்தகத்துல எடுத்து எழுதியிருக்கிறேன் அந்த ஸ்லோகத்தை எடுத்து, ஏன்னா எனக்கு சான்ஸ்கிரிட் மனப்பாடம் இல்லை, ஆனா என் புத்தகத்துல எழுதியிருக்கிறேன். இதெல்லாம் தவறு இல்லையா? ஏதோ ஒரு காலத்துல சாஸ்திரத்துல அப்படி சொல்லிட்டாங்க அப்படிங்கிறதுக்காக இதுக்கு நான் பயப்பட முடியுமா? வைத்தியம் பண்ணக்கூடாது, வைத்தியம் பண்ணிட்டா அவன் பாவம் உனக்கு வந்துடும் அப்படிங்கிறாங்க. ஆனா கொஞ்சம் நீங்க கவனிக்கணும், என்ன டிஃபரன்ஸ் தெரியுங்களா? அதனால தான் வைதீக மார்க்கத்துக்கு எதிராக சித்தர்கள் மார்க்கம் தோன்றியது. சித்தர்கள் எதிர்த்து சொன்னாங்க, வைத்தியம் பண்ணு, மருந்து குடு, மருந்து கொடுத்து நோயை சரியாக்கு, ஒரு பாவம் உனக்கு வராது. ஒருவன் துன்பப்படுகிற போது உதவுகிற காலத்தில் ஒருவனுக்கு எந்த பாவத்தையும் கடவுள் தரமாட்டார். அதனால அந்த கான்செப்டே தப்பு அப்படின்னு. உங்களுக்கு இன்னும் டவுட்டா இருந்ததுன்னா தமிழ் சித்தர் மரபு அப்படின்னு ஒரு புஸ்தகம் எழுதினது யார் தெரியுங்களா? தத்துவத்துறை பேராசிரியர் TN கணபதி. அவர் சொல்றார், வேதத்துல எந்த இடத்துல இது மாதிரி வைத்தியம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லப்பட்டிருக்குங்கிற ஸ்லோகத்தை சொல்றார். ஆனா சித்தர்கள் அப்படியே எதிர்க்கிறாங்க. அதனால்தான் வேத மரபுக்கு சித்தர்கள் மரபு எதிர்மரபாக நிற்கிறது. மனுஷனை காப்பாத்து, அவனுக்கு நோய் வந்தா மருந்து கொடு, அவன் நோயிலிருந்து அவனை வெளியில எடு, வறுமையிலிருந்து வெளியே கொண்டா, அவனை படிக்க வை, மேல கொண்டா. இதான் சித்தர்களுடைய மார்க்கம். சரி, நான் போனா வேற எங்கேயோ போயிட்டே இருக்காது. பட் ஸ்கூல் ஆஃப் தாட், இங்க இவர் பைபிள் சொன்னார், குரான் சொன்னார், அவங்க சொன்னாங்க, எல்லாம் சொன்னாங்க. நபிகளுடைய இறுதி நாள் ஒரு மாதிரி களைப்பா படுத்திருக்கிறார். அவர்கிட்ட என்ன வழக்கம் தெரியுங்களா? என்ன ஏர்ன் பண்ணாலும் அன்னைக்கு நைட்டுக்குள்ள எல்லாத்தையும் தானம் பண்ணிட்டு வெறும்னு கல்லாவை காலியா வச்சு தூங்க போடுவார். அதான் அவருடைய சிஸ்டம், வே ஆஃப் லைஃப். நீங்க ஒவ்வொருத்தட்ட இருக்கிற குறைகளை விமர்சனம் பண்றாங்க, ஒருத்தட்ட இருக்கிற நிறைகளை நம்ம பாராட்டணும் இல்ல இல்லையா? நபிகள்கிட்ட ஒரு நிறை இருந்தா அதை நம்ம பாராட்டணும் இல்ல? ராத்திரிக்குள்ள அவர் சேர்த்த எல்லா காசையும் தானம் பண்ணிட்டு வெறும் பொட்டி ஆக்கிட்டு படுத்துக்குவார் அவர் பாட்டுக்கு. அன்னைக்கு தூக்கம் வரல, மனைவியை கூப்பிட்டாரு, இந்தா அம்மா வீட்டில் ஏதாவது காசு மிச்சம் வச்சிருக்கியா? ஏன்? எனக்கு தூங்க முடியல, தூங்க முடியல. நம்ம கொள்கை உனக்கு தெரியும், கொள்கை ஒரு காசு நம்ம வச்சுக்க முடியாது, சேர்த்ததை கொடுத்துடணும். நீ ஏதாவது காசு எடுத்து வச்சிருக்கியா? அந்த அம்மா சொன்னாங்க, உங்களுக்கு உடம்பு சரியில்லை, திடீர்னு வேணும்னா ஒரு பணம் வேணுமேனு ஒரு 5 தினார் நான் எடுத்து நான் வச்சிருக்கேன். ஏன்? நம்ம கொள்கையிலேருந்து நம்ம நழுவக்கூடாது, போ வெளியில போய் இதை தானம் பண்ணிட்டு வாங்க. அந்த அம்மா கேட்டாங்க, இந்த இரவு நேரத்தில் வெளியில யாருங்க நிற்பாங்க? இந்த இரவு நேரத்தில் இது யாருக்கு வர வேண்டும் என்று எழுதப்பட்டிருக்கிறதோ அவன் நின்று கொண்டிருப்பான். இது யாருக்கு தேவையோ
யாருக்கு இது கிடைக்க வேண்டும் என்ற அந்த தேவை இருக்கிறதோ அவன் வெளியில் நின்று கொண்டிருப்பார், போய் தானம் பண்ணிட்டுவாங்க. அந்த அம்மா மீற முடியாது, அவர் சொன்னதுதான். இருக்கிற 5 தினார் எடுத்துக்கிட்டு வாசல்ல போய் பார்த்தா அவங்க கொஞ்சம் நடந்து போய் ஒரு தொலைவு போனா ஒருத்தன் பசியில இருக்கான், கஷ்டப்படுறான், அவனை கொடுத்துட்டாங்க. கொடுத்துட்டு வந்து ஆச்சரியமா சொன்னாங்க, என்னங்க இது ஆச்சரியம், இந்த நள்ளிரவில் இதை பெற்றுக்கொள்வதற்கு அங்கு ஒரு ஏழை நின்று கொண்டிருந்தான், அவன் அதிக தேவையோடு இருந்தான். அப்ப நபி ஒரு டெஃபரன்ஸ் சொன்னார், புரிந்ததா? இந்த நேரத்தில் அவனுக்கு கொடுப்பதற்கு நம்மை நியமித்திருப்பதை போல நமக்கு ஒரு கஷ்டம் வந்தால் நம்மை காப்பதற்கு ஒருவரை கடவுள் நியமித்திருப்பார் என்ற உண்மையை புரிந்து கொள் அப்படின்னு. இதெல்லாம் பெரிய தத்துவம். திருவள்ளுவர் சொன்னதை படிக்கணும், பைபிள்ல இயேசு சொன்னதை படிக்கணும், குர்ஆன் சொன்னதை படிக்கணும். எதுல நல்லது இருந்தாலும் எடுத்துக்கணும், எதுல தப்பு இருந்தாலும் சாரி ஐ வில் நாட் அக்செப்ட் இட். எந்த மதமா இருக்கலாம், எந்த வேத நூலா இருக்கலாம், தப்புனா தப்பு தான். ஏன்னா திருவள்ளுவர் கொள்கை எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. கரெக்ட்னா கரெக்ட், தப்புனா தப்பு, தூக்கி அந்தாண்ட வை. அப்ப பாருங்க, உயிர் பிரிகிற தருணத்துல கூட இதற்கென்று ஒருவரை கடவுள் நியமித்திருப்பார் அப்படின்னு சொல்றாரு இல்லையா? சரி, உங்க டாக்டர்களை பத்திய பெருமையை சொல்லி இந்த தீர்ப்பு முடிச்சிடுறேன். டாக்டர்களுக்கு இந்த சொசைட்டில எவ்வளவு பெரிய பெருமை இருக்கு உங்களுக்கு. நீங்க நீதிபதிகள்கிட்ட போகாத வாழ்க்கை அமையலாம், கரெக்டா? நீங்க வக்கீல்கிட்ட போக வேண்டிய அவசியமே இல்லாதபடி ஒரு வாழ்க்கை அமையலாம். நீங்க வேற யார்ட்டையும் போய் கை கட்டி நிக்க வேண்டாதபடி ஒரு நல்ல வாழ்க்கை அமையலாம். ஆனா நீதிபதிக்கு டாக்டர்கிட்ட வராத வாழ்க்கை அமையுமோ? ஒரு இன்ஜினியருக்கு உங்ககிட்ட வராத வாழ்க்கை அமையுமோ? எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் அவர் உங்ககிட்ட வரணும் இல்ல. இதெல்லாம் கூட உங்க பெருமை இல்ல. மனநல மருத்துவர் டாக்டர் திருநாவுக்கரசு நான் ஒரு செமினார் நடத்தினார், ஒரு வார்த்தை சொன்னாரு, டாக்டர்களுக்கு என்ன கிரேட்னஸ்னு கேட்டார். கூட்டத்தில் இருந்த ஒருத்தர் சொன்னாரு, காப்பாத்துறதுனால. போமா, ஆபரேஷன் தியேட்டர்ல கிளவுஸை கயட்டி போட்டுக்கிட்டு செத்தவன் எவ்வளவு பேர் இருக்கான். எங்களையே எங்களால காப்பாத்திக்க முடியாது, நாங்க என்னமோ உயிரெல்லாம் காப்பாத்துறதால கடவுள்னு சொல்றிய, அதை ஒத்துக்க மாட்டேன். கடைசியா டாக்டர் திருநாவுக்கரசு ஒரு வார்த்தை சொன்னாரு, ஒரே ஒரு விஷயத்தால தான் எங்களுக்கு மரியாதை. என்ன? சுய நினைவற்ற நிலையில் ஒருவனை கொண்டு வந்தாலும் அவனுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று தீர்மானிக்கிற அதிகாரம் ஒரு மருத்துவனுக்கு மட்டும்தான் உண்டு. சார், சுயநினைவே இல்ல, குழாந்து போட்டா நீங்க சும்மா இருப்பீங்களா? என்ன நடந்தது நான் கேட்டுக்கிட்டு இருப்பீங்க. அவன் எப்படியாவது காப்பாற்றணும்ல. அசியூம் பண்றீங்களா என்ன நடந்திருக்கும் அப்படின்னு. என்னை பற்றிய டெசிஷனை, என் உயிர் பற்றிய டெசிஷனை நான் மட்டும்தான் எடுக்க முடியும். ஒருவேளை நான் எடுக்க முடியாத நிலையில இருந்தா ஒரு டாக்டர் தான் அந்த முடிவை எடுக்க முடியும். அப்படிங்கிறது டாக்டர்ஸுக்கு இருக்கிற ஹையஸ்ட் ரிகார்ட். சொசைட்டி நீதிமன்றம் கேட்க முடியாது, நீ ஏன் அந்த முடிவுக்கு வந்தேன்னு கேட்க முடியாது. அக்கார்டிங் டு மை கன்க்ளூஷன் அதுதான். அதனால நான் அட்ரஸ் பண்ணேன், நான் அவனை சேவ் பண்ணேன். ஜட்ஜு குறுக்க வந்துட முடியுமா? வேணா இன்னொரு டாக்டர் தான் ஒரு ஒப்பீனியன் கேட்கணும். அவரால் எழுதிட முடியுமா தீர்ப்பை? எழுத முடியாது. such a great profession, noble profession. அதனால உங்களுக்கு நாங்க நன்றி சொல்றதுக்கு ஒரு வாய்ப்பு இங்க கொடுத்ததுக்காக டாக்டர் மாதேஸ்வரன் அவர்களுக்கும் ராயல் கேர் ஆஸ்பத்திரிக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. மருத்துவர்களுக்கெல்லாம் எவ்வளவு நன்றி சொன்னாலும் பத்தாது. தாதியர்கள் அவங்களுக்கு எவ்வளவு நன்றி சொன்னாலும் பத்தாது. அவங்க நீ பாருங்களேன், எனக்கு பைபாஸ் பண்ண போது ஒரு ஆஸ்பத்திரியில் வச்சு பண்ணாங்க. அப்ப குளிப்பாட்டுறது ஒரு, நான் சொன்னேன் வேண்டாம்மா, நான் குளிச்சுக்கிறேம்மா, எனக்கு கூச்சமா இருக்கு, வேண்டாம்மா அப்படின்னு. சார் இங்க அதெல்லாம் ஒன்றும் பேசக்கூடாது, பேசாம உட்காருங்க அப்படின்னு. நான் சின்ன வயசுல எங்க அம்மா குளிப்பாட்டி இருக்காங்க, அதுக்கு அடுத்து அந்த அம்மா தான் எனக்கு குளிப்பாட்டி இருக்காங்க. அப்ப அவ எனக்கு தாய் இல்லையா? என் தாய்க்கு நான் என்ன வணக்கம் சொல்லுவனோ அந்த வணக்கத்தை ஒரு தாதி இருக்குன்னு நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறதா இல்லையா? வேற யார் கிடைப்பா இந்த உலகத்துல? அதனால அப்பேற்பட்ட ஒப்பற்ற சேவைகளை நீங்கள் செய்து கொண்டிருக்கிறீர்கள். நீங்கள் இதே பாராட்டினா போயிட்டே இருக்கணும். இப்ப தனமா தானம், அந்த தவமா தானமான்னு ஒரு முடிவு சொல்றதா இருந்தா, தவத்தில் எல்லா சிறப்பும் இருக்கிறது. ஆனாலும் தவம் நம் நன்மை பொருட்டு நாம் செய்வதாக இருக்கிறது. ஆனால் தானத்தில் தன்னை இழந்து இன்னொருவருக்கு நன்மை செய்வதற்காக செய்ய வேண்டியிருக்கிறது. பெர்னாட் ஷா ஒரு வார்த்தை எழுதினாரு, அது அவருக்கு முன்னாடி புத்தர் எழுதினாரு. ஒரே வரி பாருங்க, உலகத்தில் நல்லவன் யார், உலகத்தில் கெட்டவன் யார்? இதுக்கு மேற்கோள் எல்லாம் காட்டல, புத்தர் ஒரே ஒரு வார்த்தை சொன்னார். என்ன? பிறரை பற்றிய அக்கறை உடையவன் நல்லவன், பிறரை பற்றிய அக்கறை இல்லாதவன் கெட்டவன். ரெண்டே வரி. அப்படி பார்த்தா தானத்தில் பிறர் பற்றிய அக்கறை இருக்கிறது, தவத்தில்
தன்னை பற்றிய அக்கறை இருக்கிறது. நான் தவம் பண்ணா எனக்கு பவர் வரும், நான் தவம் பண்ணா எனக்கு ஒளி வரும். தவத்தில் தன்னை பற்றிய அக்கறை மட்டுமே இருக்கிறது. தானத்தில் பிறரை பற்றிய அக்கறையும் இருப்பதால் செயற்கரிய செயல் தானமே.